வணக்கம். நான் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன். இன்றைய குறுஞ்செய்தியில் மொழிகள் பற்றி பார்க்கலாம். நாம் ஒவ்வொருவரும் எத்தனை மொழிகளை கற்றுக்கொள்கிறோமோ அத்தனை கண்கள் நமக்கு கிடைத்ததாக இருக்கும். இருந்தாலும் நம்மை பெற்ற தாய்க்கும் மாற்றான் தாய்க்கும் உள்ள வித்தியாசங்கள் இருக்கத்தான் செய்யும். ஒரு குழந்தைக்கு சாக்லேட் பிடிக்கும் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனாலும் சாக்லேட்டுகளை ஒரு தட்டு நிறைய வைத்துக்கொண்டு தினமும் சாப்பிடு சாப்பிடு என்று நாம் கட்டாயப்படுத்தி கொண்டிருந்தால் அதுவே அதற்கு வெறுப்பை தந்துவிடும். மொழிகளும் அப்படிதான். எல்லோருக்குமே பல மொழிகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறோம். எந்த ஒரு விஷயங்களையும் நாமாக செய்யும்போது சந்தோஷம் இருக்கும். கட்டாயமாக்கினால் வெறுப்புதான் வரும். நான் எப்போதும் கூறுவது போல் இனப்பற்றும் மதப்பற்றும் தேசப்பற்றும் எல்லோருக்கும் இருப்பது ஆரோக்கியமே. ஆனால் அதுவே வெறியாக மாறும்போது நம்மை அது வேறு திசையில் கொண்டு சென்றுவிடும். சர்டிபிகேட்டுகளில் இனம் என்ற இடத்தில் தமிழன் என்றும் மதம் என்ற இடத்தில் இந்தியன் என்றும் நிரப்பினால் எவ்வளவு நன்றாக இருக்கும். நான் தமிழன் என்று சொல்வது ஒரு பேச்சிற்குதான். அவரவர்களுடைய தாய்மொழியை நிரப்பிவிடலாம். என்றும் தாய்மொழி என்பது நமது அன்னைக்கு சமானம். இனம் கடந்து மொழி கடந்து மதம் கடந்து நாம் வாழ கற்றுக்கொண்டால் எத்தனை சுகமாய் இருக்கும். நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன்.